வெல்கம் பேக் டு டிஎன்எக்ஸ் vlogs. இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கொழும்பு தான் வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு எக்கனாமிக் கேபிட்டல். ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கேபிட்டலாக இருந்தேன்னு சொன்னாலும் மற்ற ஏரியாக்களையும் விட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏரியா வந்துச்சு கொழும்புல. என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறேன் கொழும்புல ஒரு ஸ்பெஷலான இடம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபேஸ். அதை சுற்றி அரௌண்டாக வந்து ஃபாரின் பேஸ்டான நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், முக்கியமான நிறைய கம்பெனிஸ். அதாவது என்னோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஐடிசி, ரத்னதீப, பின்னுக்குள்ளது வந்து ஒன் கோல்ட் ஃபேஸ், அதுக்கு பின்னுக்குலன்னு பார்த்தீங்கன்னா ஷங்க்ரிலா. அது நிறைய ஃபாரின் பேஸ்டான ஹோட்டல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து என்னதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வீக் டேஸில் பொதுவாக நிறைய பேர் வந்து அவங்களோட ஆஃபீஸை முடிச்சுட்டு அவங்களோட டே டு டே ஒர்க்ஸை வந்து முடிச்சுட்டு இன்னும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் வருவாங்க. சாட்டர்டே சண்டேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுறது. நான் இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியலையே. இங்கே வந்து இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்துச்சோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது அந்த கடல் ஓரங்கள்லேயே அந்த நேச்சரை பார்த்து சாப்பிட்றதுக்கு மாதிரியான நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். நிறைய நல்ல விருப்பம் எனக்கு. என்னோட கடைகளில் வைத்து பார்ப்போம் என்னென்னு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், சாட்டர்டே சண்டேஸில் நான் சொன்ன மாதிரிக்கு நிறைய பேர் ஃபேமிலியாக ஃபன் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க. அந்த கடைகளில் வந்து எங்களை போட்டிப்பான்னு சொன்னால், இந்த இது வந்து மாதிரி ஒரு கிரவுண்ட் பிளேஸ் மாதிரி. இந்த கிரவுண்ட் பிளேஸை தாண்டி அங்கால கடல் வியூ சைடு ஒன்று இருக்கு. அந்த வியூ சைட்ல வந்து தான் நிறைய கடைகளை போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம் வாங்க, என்ன மாதிரியான சாமான் இருக்கு. உள்ளுக்கு போவோம் வாங்க. நான் சென்னை வந்து அந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா போகும் கிலோமீட்டர் கணக்கு தூரத்துக்கு. இங்கல போயிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு 10-15 கிலோமீட்டர் தூரத்துக்கு. பச்சை போய் பேசுற இங்கல நிறைய கடைகள் இருக்கு. அந்த கடைகள்ல போயிட்டு பார்ப்போம் என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ. இங்கல பாத்தீங்கன்னு சொன்னா 30-40 கடை இருக்கேன். நான் அப்படி தேடி வந்த மாதிரிக்கு ஒரு கடை ஒன்று மாட்டிக்கேன் எங்களுக்கு. அந்த கடையில போயிட்டு கேட்டு பார்ப்போம் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரொட்டியோட ஒன்று இருக்கு. பெரிய ஒரு இறால் மாவு வடை. அது வந்து எல்லாமே தனித்தனி இறால தான் இருக்கு. இது நண்டு சரியா, அதுக்காங்களே இங்கெல்லாம் வடை. பெரிய இறால் வடை, சின்ன இறால் வடை, நண்டு. இது இல்லைனா சரி, நாங்க இதுல 3 லைன் எடுத்து சரியா, 3 லைன் எடுத்து 3 டேஸ்ட் கொடுப்போம் ப்ரோ. சின்ன இறால் வடையில 2, பெரிய இறால் வடையில 2 தான். 2 தான். ரொட்டி ஒரு ரொட்டி தான் கேட்ட, 2 பிச்சு 2 உடச்சி தந்தீங்க. இது வந்து வெறும் சின்ன இறாலா? இது வந்து நண்டு. சாரி, இது இறால் இல்லை, இது நண்டு. இது பெரிய இறால். இதுல ஓன்லைன் டேஸ்ட்டை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா. பரவாயில்ல. இந்த ரொட்டிக்குள்ள ஹரி ஊத்து நண்டு அடிக்க பாருங்கண்ணே. ரொட்டிக்குள்ள ஹரி ஊத்து நம்ம தான் உண்மைதான். சரிங்க சந்தோஷமா இருங்க. செல்ல போனோம்னு சொன்னா சாப்பிட்றாங்க இந்த ரொட்டியை. நல்லாவே இல்லை. பொதுவா இது வந்து ரொட்டியும் பொதுவாக சூடாக்கி தரோம். ஏலாவே எண்ணெய்க்குள்ள எல்லாத்தையும் சூடு பண்ணி தான் வேணும்னா இதை சூடு பண்ணி தரல. இது ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த நண்டை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரியா. பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா சொன்னா நீங்க இங்க வந்த இடத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கல. முழு இறாலையை போட்டு செஞ்சுச்சாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட பழக்கம். நாங்க எல்லாரும் ஹாஸ்டல் பாய்ஸ். நான் எல்லாருமே ஒரே ஹாஸ்டல். அதுல பொதுவாகவே நாங்க ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறோம். இந்த ஊட்டி விடுறதெல்லாம் அது சின்ன கேஸ் எங்களுக்கு.
லேசா பொண்டாட்டி கூட்டி விடுறமே கூட்டிட்டு போயிட்டு நண்டு. நான் வந்து பொதுவா கடல் சைட்ல இருக்கிறார் பெரிய நண்டு பாத்தீங்க. இது மிச்சம் சின்னதா இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன உண்மைக்கு நல்லா இருக்கு. அதை விட அடிச்சு பாருங்க. அந்த பெரிய அளவுக்கு இல்ல, இது வந்து சின்ன இறால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் மிஸ்டர் பீன் சாப்பிடுறேன். இதுவும் நண்டு தான், சின்ன இறால காணவே இல்லை. எந்த இருக்கு ஏற்கனவே குறைச்சி பாதி முடிஞ்சு பாருங்க. எத்தனை ஹடி பட்டிச்சுன்னு இதுல 1 2 3 இதுல 3 ஹடி இருக்கே. சூறா இந்த 3000 என்ன அது என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? எனக்கு இந்த கேட்டேன்னு சொன்னா அந்த பெரிய இறால் இங்க வந்தா கட்டாயம் வந்து இந்த இடத்துக்கு வந்தா அந்த பெரிய இறால் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது வந்து ஓகே, ஆனா ரொட்டியை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதை வந்து பெரிய இறால கொஞ்சம் பொறிச்சு பண்ணி தந்தார் உண்மைக்கு நல்லா இருக்கு, வெத்தியா இருக்கு. கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நம்ம கொழும்பு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உண்மைக்கு மிக சிறப்பான இடம் ஒண்ணு. சிறப்பான ஆள் நீ. இந்த இடத்துக்கு வந்தா கட்டாயம் கோல்ட் ஃபேஸ் வாங்க. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.